ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதுசான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த டிஷ்னு சொல்றதை விட ஒரு எக்கோட முட்டைன்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரி? சால்மன் ஃபிஷ். சால்மன் ஃபிஷோட எக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எஸ்டர்டே மார்க்கெட் போகும்போது இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்க. என்னடா முட்டை வச்சிருக்காங்க, என்னடா முட்டை மாதிரி இருக்கு, பார்த்தா பள்ளி முட்டை மாதிரி இருக்கு. ஏன்னா பள்ளி முட்டைலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா இது வந்து ஒரு சால்மன் ஃபிஷோட எக்குன்னு சொன்னாங்க. கேவியர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது என்ன, நான் கேவியர்னு ஆக்சுவலா இது வரைக்கும் நான் இது வந்து கேள்விப்பட்டதே இல்லை. கேவியர்னு நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து இப்போ காலேஜ் போன வரைக்கும் எனக்கு கேவியர்னா என்னன்னு தெரியாது. இது கேட்டதுக்கு இது என்ன பண்ணையில ஏதாவது குளத்துல விட்டு இந்த முட்டையெல்லாம் போட்டு பொரிச்சா மீன் வருமானு கேட்டதுக்கு மீன்லாம் வராது, பெருச்சாலி வேணா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது சாப்பிடுறது, இது வந்து இதுல வந்து மீனும் வராது, குட்டியும் வராது, இது சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், இது ஒரு ரிச் ஃபிஷ்ஷோட வந்து ஒரு டிஷ்னாங்க. சரி ஓகே, இது உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்படி இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க ஃபிஷ். ஜெல்லி மாதிரி இருக்கு பாக்கும்போது. இந்த ஆரஞ்சு கலர் பாக்க செமையா இருக்கானா? பார்த்தா ஜெல்லி மாதிரி இருக்கு. அந்த சின்ன வயசுல வந்து ரப்பர் பந்து வச்சு விளையாடுவோம்ல, அது மாதிரி இருக்கு. தண்ணியில போட்டா குஃப்னு பெருசாகும், அது மாதிரி இருக்கு. பார்த்தா முட்டை மாதிரி தெரியல, எனக்கு வேற பயமா இருக்கு. என்னாச்சு? கொஞ்சமா சாப்பிடலாம்ல? அப்படியே இல்ல, லைட்டா உப்பு கழிக்குது. இன்னும் லப்பர் பந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. பெருசா ஒரு டேஸ்ட் இல்ல. இது ஒரு மாதிரி உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உப்பு ஒரு சால்ட்டி டேஸ்டும், அதுக்கப்புறம் இன்னும் லப்பர் சாப்பிடுற மாதிரி இருக்கு. இவட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுமா வேணாமா தான் யோசிக்கிறேன் இவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது. சரி ட்ரை பண்ணுவோம், லைஃப்ல இதெல்லாம் சகஜம் தானே. இன்னடி எனக்கு மட்டும் நல்லா இவ்வளவு ஸ்பூன் நல்லா. சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கடவுளே காப்பாத்துங்க. ஆக்சுவலி வந்து லைக் சூ பண்ணேன், ஒரு சால்ட்னஸ் கூட வந்தது. கொஞ்சம் பச்சையா சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல. ஓகே தான், ஒரு சால்ட்டின் ஒரு டிஷ். நான் கொஞ்சம் சூ பண்ண, கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணேன், அதனால பெருசா தெரியல. பட் ஓவரால் திஸ் இஸ் ஓகே. ஓகே கைஸ், இது மாதிரி யாராவது ஃபிஷ், இது மாதிரி சால்மன் ஃபிஷ் கேவியர் யாராவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ். பை.